ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு ஃபேமஸான சால்மன் ஒயிட் சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3/4 கிலோ சால்மன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு 2 சைடும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ சால்ட்டு சேர்த்த அப்புறமா பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ 2 சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லா இடத்துலையும் ப்ரஷ் வச்சு தடவிக்கலாம். டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மீனை ஃபுல் மீல்ஸாக எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 6 பல் கார்லிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மல்லி இலையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீனை ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ டர்ன் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா முருவை புரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பீசஸ் பெருசாக இருக்கிறதுனால 4 சைடுமே இந்த பீஸை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இப்போ இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும், ஒரு 1/2 நிமிஷம். வெங்காயம் இப்போ சேர்த்து நல்லா பொரிய விடலாம். வெங்காயத்தை முருக விடக்கூடாது, கண்ணாடி ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த உடனே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 கப்பு திக் க்ரீம் எடுத்திருக்கேன். நம்ம க்ரீம் சேர்த்த அப்புறமா ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ சாஸ் ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரு 1/2 கிளாஸு வார்ம் வாட்டர் எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. புதிய நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.